விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஆகியோரை ஆதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் திமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் உரையாற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தென்காசி மற்றும் விருதுநகர் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். கடந்த 5 நாட்களாக தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து தங்களுடைய கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சியை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று வரக்கூடிய அவர் நேற்றைய தினமும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 2 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய, குறிப்பாக தென்காசியை பொறுத்தவரையில் திமுக வேட்பாளராக டாக்டர் ராணி என்பவர் புதுமுகம் அறிவிக்கப்பட்டு அவருக்கு வாக்கு சென்றிருக்கிறார். அதே போல விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றார். அவருக்கும் வாக்கு சேகரிக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதி வேட்பாளர்களும் திமுக மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளர்களுக்கும் வாக்கு திரட்டக்கூடிய பணியில திமுக தலைவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில ஒருபுறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மறுபுறம் திமுக தலைவரும் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தென்காசியில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலே ஏராளமான திமுக மற்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதுல தொடர்ந்து தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு அமைந்த பிறகு தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள், தொடர்ந்து திமுக அரசு எப்போதெல்லாம் ஆட்சி அமைத்ததோ அப்போது செய்திருக்கக்கூடிய நன்மைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்த பிரச்சார கூட்டத்திலே எடுத்துரைத்து வருகிறார்கள். தொடர்ந்து மத்தியிலே திமுக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செல்லும், மத்திய அரசை எப்படியெல்லாம் வலியுறுத்தி மாநிலத்தினுடைய நலனை கேட்டு பெறும் என்பது தொடர்பாகவும் மேடையிலே பேசி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், அதே போல தற்போதைய அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது விருதுநகர் பகுதியிலே இருக்கின்றார். அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் 2 வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.